தமிழவேல் அவர்களின் மருமகள், தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முன்னாள் தலைவர் பண்பாளர் திரு PTR பழனிவேல்ராஜன் அவர்களின் துணைவியார், மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்களின் தாயார், உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலின் பெண் அறங்காவலர் குழுவின் முதல் தலைவராக பதவி வகிக்கும் மதிப்பிற்குரிய அம்மா திருமதி ருக்மணி பழனிவேல்ராஜன் அவர்களை நன்றியுரையாற்ற அழைக்கிறோம். திராவிட அறநெறியாளர் தமிழ்வேல் P.T. ராஜன் அவர்களின் வாழ்வே வரலாறு என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். 2006ஆம் ஆண்டு எனது கணவர் தேர்தலில் வெற்றி பெற்று அறநிலையத்துறை அமைச்சராக பதவியேற்று மதுரை திரும்பும்போது துரதிருஷ்டவசமாக இயற்கை எய்திய சமயம் மீளா துயரில் இருந்த எனக்கு எங்கள் குடும்பத்தின் காவலராக இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் என்னை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினராக்கி ஆறுதல் அளித்தார். இன்று செயற்கரிய செயல்களை செய்து வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி மேலே சென்று 3 பெண்களும் 2 ஆண்களும் கொண்ட அறங்காவலர் குழுவை உருவாக்கி அதில் என்னை முதல் பெண் அறங்காவலர் குழு தலைவராக நியமித்துள்ளார். அதேபோல் தந்தை போல் தனையன் என்ற சொல்லிற்கேற்ப எங்கள் மகன் அவரது தாத்தா பற்றிய எழுதிய நூலை இணைய வழி வாயிலாக வெளியிடவும் வந்து தற்போது நூல் வெளியீட்டிற்கும் தலைமை ஏற்க இசைவு தந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இட்ட கோவில் பணியை சிறப்புற செய்திட அனைத்து வழிகளிலும் உதவிடும் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகனுக்கும் தம்பி மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் மற்றும் துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மாமனார் லண்டனில் பள்ளி கல்வி படிக்கும் காலத்தில் அங்கு கல்லூரியில் கல்வி பயின்று வரும் நீதி கட்சி வரலாற்றில் முன்னோடியாக திகழ்ந்தவருமான திரு பன்னீர்செல்வம் அவர்களின் பேரன் மாண்பவை உயர் நீதிபதியாக தனது முத்திரையை பதித்திருக்கும் உயர் திரு C.T. செல்வம் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றமைக்கு எனது குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். எனது கணவரின் நெருங்கிய நண்பரும் தலைவரும் பிரபல தொழிலதிபருமான திரு வேணு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்திருந்து வாழ்த்துரை வழங்குவது தந்தையே வந்து மகனை வாழ்த்துவது போல உணர்கிறேன். அவருக்கு என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, ஊடகத்துறையில் சிறந்து விளங்கும் இந்து குழுமம் தலைவரும் எல்லோராலும் அன்புடன் ஹிந்து என் ராம் என்று அழைக்கப்படுபவரும் எங்கள் மகனுக்கு ஆலோசனைகளும் அறிவுரைகளையும் நல்கி வழங்கி சொல்லும் ஆசானாக விளங்கும் திரு என் ராம் அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த புத்தகம் உருவாக பல்வேறு படிநிலைகளில் தங்களது உழைப்பை நல்கி இருக்கும் அத்துணை உள்ளங்களுக்கும் என் உளமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் இறைவன் அருளால் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா ருக்மணி பழனிவேல்ராஜன் அவர்களுக்கு நன்றி.